இனி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் கொலோசையர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேத்தனம் உள்ளவன் என்றும் விருத்த சேத்தனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். மனுஷனுக்கு தான் நம்ம பெரியவங்க, அவங்க சிறியவங்க, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்கன்னு வித்தியாசம் பார்க்குறோம். என்னமோ நாம் தான் உலகத்தையும் எல்லாத்தையும் படைச்ச மாதிரி. ஆனால் தேவனுடைய கண்களுக்கு எல்லாருமே சரிசமம்னு சொல்கிறாங்க. உண்மைதான், தேவன் எல்லாருக்குமே வெளிப்படுறாரு, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாரையும் பாதுகாக்கிறாரு. யாரெல்லாம் நம்மளை போல் உள்ள மனிதர்களை தாழ்மையாக நடத்துகிறாங்களோ, தாழ்மையாக பார்க்குறாங்களோ, அவங்க தான் தேவனுக்கு முன்னாடி தகுதி இல்லாதவங்க. இன்னும் நிறைய பேர் வீடுகளில் மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, பெண் பார்த்தாலும் சரி, நம்மளுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எது அந்தஸ்து, எது தகுதி? தேவ பிள்ளைகளாக இருக்கிறவங்க தான் தகுதி உள்ளவங்க. அப்படிப்பட்ட பிள்ளை பையன் நம்ம வீட்டுக்கு மருமகனாக வரணும்னு நினைக்கணும். தேவ பிள்ளைகள் நம்முடைய வீட்டுக்கு வரும்போது அதுவே தலைமுறைக்கும் பெரிய ஆசீர்வாதம். தற்காலிகமான ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படாமல் நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படணும். ஆமேன்.